அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் நாம் இன்னைக்கு 253வது பதிவை பார்க்குறோம். பாடல் எண் 252. இப்போ இந்த பாடலில் அந்த புதன் மகா தசையில் கேது பகவானுடைய புத்தி காலம் அது எவ்வளவு நாள் என்ன பலன் தரும் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல அந்த பாடலை பார்த்துருவோம். வாழலாம் புதன் திசையில் கேது புத்தி, வகையில்லா மாதம் அது 11 ஆகும். கூடலாம் நாளதுவும் 27, கொடுமையுள்ள அதன் பலனை கூறக்கேளு. மாறலாம் பகைவரினால் உற்றார் நாசம், மனமில்லா வியாதியது மடிந்து கொள்ளும். தேடலாம் திரவியங்கள் சேதமாகும், தினந்தோறும் சத்துருவும் நீதான் பாரே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ முதல் அடியில் வாழலாம் புதன் திசையில் கேது புத்தி, வகையில்லா மாதம் அது 11 ஆகும் அப்படின்னு இருக்கார்ல, 11 மாதம். அப்போ கெடுதலான பலன்களை தரப்போகுதுன்னு அர்த்தம். புதன் தசையில் கேது புத்தி, கூடலாம் நாளதுவும் 27ங்கிறார். அப்போ 11 மாதம் 27 நாள் புதன் தசையில் கேது புத்தி நடக்கிற காலம். கொடுமையுள்ள அதன் பலனை கூறக்கேடு. கொடு பலன்கள், கெடுதலான பலன்கள், சாதகனால் தாங்க முடியாத கொடுமைகளை தரக்கூடிய பாதகமான பலன்கள். என்ன மாதிரியான பலன்கள் 3வது அடியில் சொல்கிறார். மாளலாம் பகைவரினால் உற்றார் நாசம், பகைவர்களால் எதிரிகளுடைய தொல்லை தான் அதிகமாகும். சாதகனுக்கு மட்டுமல்ல, சாதகனை சேர்ந்தவர்களுக்கும், சாதகனுடைய மனைவி, மக்கள், குழந்தைகள், உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் கூட துன்பத்தை உருவாக்கக்கூடிய நேரமாக அது நடக்கும். மனமில்லா வியாதி அது மடிந்து கொள்ளும். மனமே பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு, மன உளைச்சலை தரக்கூடிய அளவுக்கு, மனம் நொந்து நூலாகக்கூடிய அளவுக்கு சில வியாதிகள் இந்த புதன் தசையில் கேது புத்தியில் அந்த ஜாதகனை வாட்டி வதைக்கும் அப்படிங்கிற அர்த்தம். தேடலாம் திரவியங்கள் சேதமாகும், 4வது அடியில் சொல்கிறார். திரவியங்கள் நிறைய தேடலாம், ஆனால் எல்லாம் சேதமாகும். ஏதாவது தேவையில்லாத செலவுகளை கொண்டாந்து விடும். திடீர்னு சொந்த பந்தங்களுடைய சேதங்களை ஈடுகட்டுறது கூட இந்த ஜாதகம் தலையிடுற மாதிரி எல்லாம் கொண்டாந்து விடும். உற்றார் உறவினர் வகையில் ஒரு வெட்டி செலவு செய்யக்கூடிய சூழலெல்லாம் கூட இந்த புதன் தசையில் கேது புத்தி நடத்தி காட்டும் அப்படிங்கிறார். இது தவிர இறுதியாக முடிக்கும் போது தினந்தோறும் சத்துருவும் நீதான் பாரேங்கிறார். தினந்தோறும் ஒரு நாள் கூட எதிரிகளுடைய துன்பம் இல்லாமல் இந்த ஜாதகம் வாழ முடியாத அளவுக்கெல்லாம் கூட சூழல்கள் நடக்கும். இந்த மாதிரி புலிப்பாணி சித்தர் நம்மளை எச்சரிக்கிறதன் மூலமாக துஷ்டனை கண்டா தூரப்போன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நமக்கு ஆகாதவன்னு நினைக்கிறோமோ அவன் நம்ம கண்ணில் படாமல் ஒதுங்கி போகிறதுனுடைய வாய்ப்புகளை நாமளே உருவாக்கிக்கணுங்கிறார். ஆக எதிரிகள் தொல்லை, உற்றார் உறவினர்கள் வகையில் வெட்டி செலவு, சம்பாத்தியம் நிறைய இருந்தாலும் அந்த சம்பாத்தியங்களை எல்லாம் தேவையில்லாத வீண் செலவுகளில் விரயமாக்கக்கூடிய சூழல், எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள், துயரங்கள் தனக்கு மட்டுமல்ல தன்னை சார்ந்தாருக்கும் வருவது, இதெல்லாம் இந்த புதன் தசை கேது புத்தியில் நடக்கும். நீ எச்சரிக்கை ஆயிரு என்று நம்ம எச்சரிப்பதை போல புலிப்பாணி சித்தர் இந்த பாடலை தந்திருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.